இந்த மாதிரி விதவிதமான சர்க்கரை நோயுடைய புரிதல் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல புதுசா வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா 5000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்துல சர்க்கரை நோயை 20ஆக பிரித்திருக்கிறத பார்க்கிறோம். கபம் சார்ந்த சர்க்கரை நோய் 10, பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் 6, வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் 4. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சர்க்கரை நோய்னா நாங்க 5 டைப் 3 டைப்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன 20 டைப்? பொதுவா சர்க்கரை நோய் உடல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல அது கபம் சார்ந்த சர்க்கரை நோயா தான் ஆரம்பிக்குது. ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு இன்னைக்கு அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோயுடைய அறிகுறிகள் நம்ம உடம்புல இருக்கும். அதாவது உடல்ல வரக்கூடிய அசதி, பசியின்மை, ஜீரண மண்டல கோளாறுகள், எப்ப சுகரை செக் பண்ணாலும் 6.5 6.2ன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு HbA1c அளவு, கை கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், உடல்ல ஏற்படுகின்ற வலிகள், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற இறுக்க நோய், இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு நாம் இருக்கிறத நம்ம பார்ப்போம்.